மக்களே செய்தி தெரியுமா? மாசம் 210 ரூபா கட்டினாலே 5000 ரூபா பென்ஷன் வாங்கலாம். ஆமாங்க, உங்க ஏஜ் 18 வயசுனா மாசம் 210 ரூபா கட்டினாலே போதும். 60 வயசுக்கு பிறகு 5000 ரூபா பென்ஷன் வாங்கலாம். ஆமா, எனக்கு தான் ஏஜ் 30, 35, 40 ஆயிட்டுங்கிறீங்களா? அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட தொகை கட்டினாலே நீங்க 5000 ரூபா பென்ஷன் வாங்க முடியும். உங்க ஏஜை பொறுத்து தொகை மாறுபடுது. ஆனா குறைஞ்ச தொகை தான். இதுதான் அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்குள்ள ஐடி கார்டு. நீங்க ஜாயின் பண்ண பிறகு இந்த ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்க. மற்றவங்க சொல்லுங்க. இதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அது கால்குலேட்டர்ல எவ்வளவு யார் எவ்வளவு தொகை கட்டணும் பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இதுதாங்க அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்குள்ள கால்குலேட்டர். நம்ம பார்ப்போம் யாருக்கு எவ்வளவு தொகை கட்டினா எவ்வளவு தொகை வாங்கலாம் பார்ப்போம். இது வந்து ஏஜை பொறுத்து தொகை மாறுபடும், வயசை பொறுத்து தொகை மாறுபடுங்க. இப்போ உங்க ஏஜ் 18 வயசுன்னு வச்சுங்க, நீங்க மாசம் எவ்வளவு கட்டணும்? 210 ரூபா கட்டினீங்கன்னா 60 வயசுக்கு பிறகு 5000 ரூபா வாங்கலாங்க. 18 வயசுல யார் கட்ட போறா? பென்ஷனுக்காக யாரும் இன்வெஸ்ட் பண்ண போறா? சரி, உங்க ஏஜ் வந்து ஒரு 30ன்னு வச்சுப்போம். சரி, 30ன்னு வச்சுங்க. இப்போ நீங்க உங்க ஏஜ் 30ன்னா மாசம் 577 ரூபா கட்டினாலே நீங்க 60 வயசுக்கு பிறகு 5000 வாங்கலாங்க. இல்ல எனக்கு 5000 வேணாம், ஒரு 3000 ரூபா போதும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். எல்லாமே சிறிய தொகை தான், 10,000 தான், ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ஒரு மாசம் ஒரு 347 ரூபா கட்டினாலே நீங்க 60 வயசுக்கு பிறகு 5000 3000 பென்ஷன் வாங்கலாங்க. ஏஜை பொறுத்து வயசை பொறுத்து தொகை மாறுபடுதுங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. உங்களுக்கு தேவையான தொகையை நீங்க கட்டுங்க. மற்றவங்க சொல்லுங்க. சின்ன தொகையா இருந்தாலும் கடைசி காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும். இது இந்த பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம். அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமும்பாங்க. இது ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணலாம். மற்றவங்க சொல்லுங்க. இந்த விஷயத்தை பரப்புங்க. எனக்கு சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.